வணக்கம். அமிழ்தம் சிறுகதை தொடர்கிறது. மதிவாணன், மதுப்பிரியா இருவரும் நல்ல தம்பதியர்கள். ஓர் சிற்றூரில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு குழந்தை ஒரு 5, 6 பெற்று போட்டு விட்டார்கள். 7 குழந்தைகள். 1, 2 அல்ல, 7 குழந்தைகள். மதுப்பிரியாவுக்கும் மதிவாணனுக்கும் 7 குழந்தைகள். திருக்குறள்புரம் என்ற ஒரு ஊரில் அவர்கள் வசித்து வருகிறார்கள். வறுமை வாட்டுகிறது, கொஞ்சம் நஞ்சமல்ல. மதுப்பிரியா பேசுகிறாள். ஏங்க இவ்வளோ கஷ்டம், நம்ம குழந்தைங்களங்க எப்படி காப்பாற்றுறது? எங்கேயாவது ஒரு ஹாஸ்டல்லையாவது சேர்க்க முடியுமா? ஏய், ஹாஸ்டலில் போயெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம குழந்தைங்கள நம்மளோட தான் வளரணும். வாழ்ந்தாலும் செத்தாலும் நம்ம கூட தான் இருக்கணும். ஹாஸ்டல்லாம் சேர்க்கக்கூடாது. வேறு என்னங்க பண்ணுறது? ஒரு யோசனை வச்சுருக்கிறேன். என்னங்க யோசனை? நான் வெளிநாடு போக போகிறேன். ஐயோ, நான் வெளிநாடு போகலாம் விட மாட்டேன். இல்லை, எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். பாஸ்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் நான் போகிறேன். இது ஏங்க சொல்லலை? நான் முடியவே முடியாது என்று இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். காலங்கள் உருண்டோடுகிறது. அந்த போக வேண்டிய நாள் வந்து விட்டது. நான் போயிட்டு வர்றோமா என்று மதுப்பிரியாவிடம் சொல்லுகிறான். அவள் கதறுகிறாள். வேண்டாங்க, கஞ்சோ கூழோ குடிக்கலாம், இல்லைன்னா நான் எங்கேயாவது பட்டு பாத்திரம் தேய்ச்சாவது உங்களை காப்பாற்றுறேங்க, நீங்கள் போகக்கூடாது, என்னால் முடியல என்று கதறுகிறாள். அவள் அழுகையை துடைத்து விட்டு, இல்லைடா செல்லம், நான் போய் வந்துடுவேன், 2 வருஷம்தான், பொறுத்துக்க, நம்ம வாழ்க்கையே மாறிடும் என்று அழுகையோடு அங்கிருந்து விடைபெறுகிறான். வெளிநாடு சென்று விட்டான். வெளிநாட்டில் அவன் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கு மழை கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது, எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம். வசதிக்கு குறைவில்லை. பண வசதி, மற்ற எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது. அந்த நாடு எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம். எல்லாம் சுரண்டி விட்டார்கள். மழை பெய்வதும் இல்லை. எவ்வளவு கொடுமை! தாகத்தோடு துடிக்கிறான். பல நேரங்களில் தண்ணீர் கூட குடிப்பதற்கு அவனால் முடிவதில்லை. இந்த சூழலில் ஒரு நாள் அப்படியே அந்த தண்ணீர் தாகத்தோடு சோகத்தோடு வழியில் நடந்து வருகிறான். ஒரு பறவை பறந்து வருகிறது. அவனை உரசி கொண்டு போகிற மாதிரி வந்தது. பிடித்து விட்டான் லாபகரமாக. ஒரு அழகிய பறவை. அது அப்பொழுதுதான் வளர்ந்து ஒரு சின்ன பறவை. குஞ்சிலிருந்து கொஞ்சம் இறக்கை முளைத்து சிறகடித்து பறந்து வந்து கொண்டிருக்கிறது. பிடித்து விட்டான். பிடித்தவுடன் அந்த பறவை பேசுகிறது. என்னை ஏன் பிடிச்ச? என்னை விட்டுடுங்குது. பறவையே, உன்னை விட மாட்டேன், நான் மனக்கவலையோடு இருக்கிறேன், வா நம்ம ஒன்றா இருக்கலாம். ஐயோ, உன் உலகம் வேற, என் உலகம் வேற என்று கூறுகிறது. மறுத்து விட்டான். அதை பிடித்து வந்து வீட்டில் ஒரு கூண்டில் அடைத்து விட்டான். மீண்டும் கத்துகிறது. கத்தாத, உன் பேர் என்ன? எனக்கெல்லாம் பேரெல்லாம் கிடையாது. சரி, நான் ஒரு பேர் வைக்கிறேன் உனக்கு, சரியா? என் பேர் மதிவாணன். அதனால் வானத்தில் நிலவு இருக்கிறது, அதனால் நிறைமதி என்று பெயர் வைத்தான். இவன் மதியும் சேர்த்து நிறைமதி என்றான். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் வருவான். அதற்கு உணவு வைப்பான். வந்து அதோடு பேசி கொண்டு இருப்பான். என்ன நிறைமதி, என்ன பண்ணுற என்றெல்லாம் கேட்பான். இப்படி 2 பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாகிவிட்டார்கள். கொஞ்சம் நஞ்சம் பழக்கம் இல்லை. நல்ல ஒரு காதலனும் காதலியும் பேசிக்கிற ஒரு உணர்வு 2 பேருக்கும் இருக்கும். என்னடா செல்லம், நிறைமதி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா மதி, நீ சாப்பிட்டியா? எல்லாம் நல்லவனாக தான் இருக்கிற நீ, ஆனால் கூண்டை திறந்து விட மாட்டேங்கிறியே. இல்லைடா செல்லம், உன்னை கூண்டை திறந்து விட, கூண்டுக்குள்ளேயே வச்சு உன் அழகை ரசிக்கிறேன், உன் அன்பில் மயங்குறேன் என்று பேசுகிறான். நல்லா பேசுகிறியே. இந்த மனிதர்கள்லாம் இப்படி தான் நல்லா பேசுவாங்கள்ல. அந்த பேசி பேசி என்னையும் மயக்கிட்ட. ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுட்ட, வேறு வழி இல்லை, சிறகடித்து பறக்க முடியல. என்ன, ஒரு சிலுவையை தான் எனக்கு தந்துக்கிட்டு இருக்க, என்ன செய்கிறது? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சிலுவையும் புனிதம் தானே, என்ன, அப்படி நினச்சிக்கிட்டு நான் இருந்துட்டு போகிறேன் என்று நிறைமதி சொல்லுகிறது. இப்படியே காலங்கள் ஓடியது. ஒரு நாள் திடீரென்று ஒரு அறிவிப்பு. நாட்டை விட்டு எல்லோரும் வெளியேறுங்கள், வெளிநாட்டவர் இந்த நகரத்தில் தலைநகரம், அந்த தலைநகரத்தில் இருப்பவர்கள்லாம் வேறு இடத்துக்கு செல்லுங்கள் என்று அரசு உத்தரவு வந்துவிட்டது. இவன் அவசரமாக, சரி நிறைமதி, நான் செல்லுகிறேன், நான் எங்கள் நாட்டுக்கு போகிறேன், இந்தியாவுக்கு போகிறேன். ஐயோ, என்ன திறந்து விட்டு போதும் மதிவானா, இது திறந்து விட்டுரு அப்படின்னு. எனக்கு இருக்கிற அவசரத்தில் நான் திறந்து விட முடியாதுன்னு பறந்துட்டான். வெளிநாட்டில் விமானம் ரெடியாக இருக்குது என்று கிளம்பி விட்டான். நிறைமதி துடிக்கிறது. சிறகடித்து பார்க்கிறது. முடியவில்லை, திறக்க முடியாது கூண்டு. அவன் போய்விட்டான். அந்த விமானம் சற்று நேரத்தில் மேலே சத்தம் கேட்கிறது. வானத்தை கிழித்தபடி விமானம் பறந்து விட்டது.
இந்த பறவை பறக்க முடியாமல் தவிக்கிறது. அந்த வழியாக அந்த நாட்டை சார்ந்த 2 சிறுவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். சும்மா வழியில் போகும்போது, டேய் மச்சான், இந்த கூண்டை பாரு, ஒரு நல்ல பறவைடா, கூண்டை தூக்குடா, தூக்கலான்னு 2 பேரும் தூக்குறாங்க. தூக்கும்போது திடீர்னு கீழே விழுந்துருச்சு. டேடி ஏன்டா விட்ட? விழுந்த வேகத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த லாக்கு கொஞ்சம் திறந்துருச்சு, பறந்துருச்சு. அது வெறியோடு இருக்கிறது, பறந்து விட்டது. அடாடாடா, நம்மளை ஏமாத்திருச்சுரா இந்த பறவை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். பறவை பறந்து வந்து கொண்டு இருக்கிறது. அந்த நாட்டிலேயே இல்லை, வெளிநாட்டு நோக்கி வெளியே கடல் நோக்கி பறக்கிறது. ஒரு தீவுக்குள் வந்து அமர்கிறது. அங்கே நீர் அருந்துகிறது. அங்கு உள்ள கனிகளை சாப்பிடுகிறது. சாப்பிட்டு விட்டு நிறைமதி பறந்து வருகிறது. வருகிற போது இந்தியாவுக்கு வந்து அடைந்து விட்டது. இந்தியா என்றே தெரியாது. அந்த விமானம் சென்ற வழியை பார்த்தது, இப்படி போச்சே என்று. அது கரெக்டாக அந்த காற்று வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டது. இங்கு வந்தவுடன் அப்படியே பறந்து கொண்டு வருகிறது. வேலூர் என்ற நகரத்துக்கு வந்து விட்டது. அது தமிழ்நாட்டினுடைய வெயில் நகர் என்றும் அழைக்கப்படும். அங்கு வந்தவுடன் அப்படியே சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு காட்டுக்குள், அதாவது நிலத்தில் வீடு கட்டி ஒரு வீடு இருக்கிறது. அங்கே எல்லாரும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது அப்படியே அந்த வானத்தில் வட்டமடிக்கிறது. வட்டமடிக்கிற போது அது திருக்குறள்புரம் என்ற ஊர். அது வேலூருக்கு அருகிலேயே இருக்கிறது. இது வட்டமடித்து கொண்டிருக்கிற போது கீழே பார்க்கிறது, மேலே பார்க்கிறது. மேலே ஒரு சத்தம். என்ன சத்தம்? வானின்று உலகம் வழங்கி வருதலால், வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று உணரர். பாருங்க, என்று உணரர், அப்படியே திக்கி திணறி சொல்லுது. என்று உணரர் பாற்று என்று சொல்லுகிறது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்று சொன்ன உடனே அந்த சத்தத்தை கேட்கிறேன். எண்ணாந்து பார்க்கிறான் மதிவாணன். நிறைமதி என்று கத்துகிறான். மதிவானா என்று கத்துகிறான். உடனே என்ன ஒரு சத்தம் கேட்டதே என்று பார்க்கிறேன். திருக்குறள் உனக்கு தெரியுமா? திருக்குறளா? அதெல்லாம் எனக்கு தெரியும், வானத்தில் நின்று நான் பேசுகிறேன் என்று. மதிவானா நல்லா இருக்கியாங்கிறது. உடனே இவனும் நல்லா இருக்கேன், கீழே வா. ஐயோ நான் வரமாட்டேன். உடனே மழை பொழிகிறது. வானம் தூறல், நல்ல மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அந்த மழையில் நனைந்தபடியே கீழே வா என்று கத்துகிறான் மதிவாணன். மதிவாணனுக்கு எப்படி நிறைமதி தெரியும்? ஒரு வளையத்தை அது காலையில் போட்டிருக்கான். அந்த அடையாளம் தெரிந்தது. எப்படி ஈரான் நாட்டிலிருந்து வந்த என்று கேட்டது. ஈரான் நாட்டிலிருந்து நான் வந்துட்டேன்டா. ஈரான் நாட்டிலிருந்து அந்த சின்ன பசங்க உதவி செஞ்சாங்க. நடந்ததை குறிப்பிடுகிறது. ஈரான் நாட்டிலேருந்து தான் எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு பறவை சிறகு இருக்குதுடா. கடவுச்சீட்டு இல்லாமையே கடல் கடந்து பறந்து வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்துட்டேன். உன்கிட்ட நான் வரமாட்டேன். உன்கிட்ட நான் வரவே மாட்டேன். இனிமேல் தான் திருந்திரு. பரவாயில்ல, உன்னால் மழை பெய்யுது நிறைமதி. நீ மேலே வந்து அந்த திருக்குறளை சொன்னோன்னு மழை பெய்யுதே. தெரிஞ்சிக்க, உலகம் செழுமையாக இருப்பதற்கும் உயிர்களெல்லாம் என்னது அமிர்தம் என்று வான்மழையை சொல்லுகிறது. நீயோ மானிடா அப்படி இருப்பதில்லை. பறவைகளை கூண்டில் அடைப்பதும் இப்படி இந்த வேலையெல்லாம் மனிதர்கள் செய்கிறார்கள். இப்போ இனிமேலும் ஏமாற மாட்டேன் என்று மேலிருந்து நிறைமதி சொல்கிறது. சிறகடித்து கொண்டே நான் நின்று உலகம் வழங்கி வருதலால் என்று அது பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் அவன் ஏக்கத்தோடு, மழை பெரிதாக வருகிறது. பெரிதாக வந்தவுடன் அது பறந்து போய்விட்டது. நிறைமதி பறந்து விட்டது. இவன் மனதோ வேதனையில் அப்படியே மூழ்குகிறது. மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான். மதுப்பிரியா அருகிலிருந்து அப்படியே சாய்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் மனசாட்சி ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவள் வாரி அணைத்து கொள்கிறாள் மதுப்பிரியா.